ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தாங்க ரங்கூன் மல்லிக்கொடி. இதை ரங்கூன் க்ரீப்பர்னு சொல்லுவாங்க, மதுமல்லின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளார்ஸ் பொதுவாக ஈவினிங்கில் தான் பூக்கும். பூக்கும்போது பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் பூக்கும். இந்த ஒயிட் ஃப்ளார்ஸ் தான் அடுத்தடுத்த நாள் கலர் சேஞ்ச் ஆகிடும். இதில் ஒரு மைல்டான ஒரு வாசனையும் வருங்க. நைட் டைமில் இந்த கொடி ஃபுல்லாக இந்த ஒயிட் அண்ட் மெரூன் கலரில் இந்த ஃப்ளார்ஸ் பூத்துருக்கிறது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட்டாக பூத்துருக்குற இந்த ஃப்ளார்ஸ் மறுநாள் பாருங்கள், காலையில் எப்படி கலர் மாறி இருக்குன்னு ஒரு பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிடும். அடுத்த நாள் அந்த டார்க் மெரூனில் இது கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த கொடி ஃபுல்லாக இந்த பூக்கள் பூத்துருக்கிறது அழகாக இருக்கும். இந்த செடி நான் வாங்கி 4 இயர்ஸ் ஆகுதுங்க. வெளியில் தான் வச்சுருக்கோம், என்ட்ரன்ஸில். பெஸ்ட் இன்ஃபெக்ஷன் இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது பூச்சி தாக்குதல் இதில் அவ்வளோவா வரல. இது வரைக்கும் நான் அதில் எதையும் பார்க்கல. உரமும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் மட்டும் நம்ம எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி வெர்மி கம்போஸ்ட்டும் தொழு உரமும் கலந்து கொடுத்தாலே போதுமானது. இதில் நீங்கள் இந்த கொடி கூட இன்னொரு ப்ளூ கலர் ஃப்ளார் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து வேறு ஒரு கொடி. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இந்த செடிக்கு வந்து நல்ல ஃபுல் சன்னில் இருக்கணும். பார்ஷியல் ஷேடு நிழலாக இருந்தால் இது அவ்வளோவா பூக்காது. இந்த கொடி எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸை மட்டும் என்ட்ரன்ஸை அலங்கரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள், நிறைய பேர்ட்ஸ் கூடு கட்டி இருக்கும். எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் ஆகுது அப்படியே ஒரு ஃபேமிலியாக வந்து இங்கே கூடு கட்டி இருந்து அது அழகாக திரும்ப அதோடைய மொத்த ஃபேமிலியோடு சந்தோஷமாக பறந்து போகிறத பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், அந்த கூடுகளை நானும் எடுக்கவே இல்லை, அதை எடுக்கும் மனசே இல்லை. அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளான்ட் இது. பார்க்கவே அவ்வளோ அழகாக வெளியில் நிறைய எனி டைம் ஆல்மோஸ்ட் வருஷம் ஃபுல்லாகவுமே இதில் பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இது வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வளர்த்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.